சனிக்கிழமை மட்டும் விஜய் பிரச்சாரம் செய்வது ஏன்? காரணத்தை சொன்ன நிர்மல்குமார். திருச்சியில மக்கள் சந்திப்பின் மூலமா தலைவர் விஜய் அவரோட தேர்தல் பிரச்சாரத்தை நேத்து தொடங்கினாரு. இதுக்கான காவல்துறை அனுமதி 3 மாவட்டங்களுக்கு தலா 20க்கும் மேற்பட்ட நிபந்தனைகளோடு வழங்கப்பட்டிருக்கு. இதுக்கான ஏற்பாடுகள் தமிழக வெற்றி கழகத்தோட பொதுச் செயலாளர் புஷி ஆனந்தும் துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் தலைமையில நடந்து வருது. இந்த நிலையில திருச்சியில இருக்கிற தனியார் விடுதியில நிர்மல்குமார் செய்தியாளர்களை சந்திச்சப்ப என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா, விஜயின் ஒரு நாள் பிரச்சாரத்துக்கான அனுமதி பெற 12 நாட்கள் தொடர்ந்து முயற்சி செய்த பிறகே அனுமதி கிடைத்தது. திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் மாவட்டங்களில் பிரச்சாரம் செய்ய 20க்கும் மேற்பட்ட நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக திருச்சியில் மட்டும் 23 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. இதுவரை எந்த அரசியல் கட்சிக்கும் இவ்வாறு நிபந்தனைகள் விதிக்கப்படவில்லை. அதிமுக பிரச்சாரம் செய்த போது அவர்களுக்கு எந்த கட்டுப்பாடுகளும் இன்றி அனுமதி வழங்கப்பட்டது. விஜய் பிரச்சாரத்தில் கலந்து கொள்பவர்கள் கடைபிடிக்க வேண்டிய வழிகாட்டுதல்களை எங்களது பொதுச் செயலாளர் ஏற்கனவே அறிவுறுத்தியுள்ளார். கர்ப்பிணி பெண்கள், மூத்தவர்கள் கூட்டத்தில் நேரடியாக கலந்து கொள்ளாமல் வீட்டு வசதியில் தொலைக்காட்சி நேரலை மூலம் காணும்படி வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. எனினும் இது பொதுக்கூட்டமாக நடைபெறுவதால் யாரையும் தடுக்க முடியாது. காவல்துறை விதித்த நிபந்தனைகளில் இதுவும் ஒன்று. மேலும் குச்சி, கொம்பு போன்ற பொருட்களை கொண்டு வரக்கூடாது என்றும் கட்சி கொடியை கூட வைத்திருக்க கூடாது என்றும் கூறப்பட்டுள்ளது. ஒரு வாரம் யோசித்துதான் இத்தகைய நிபந்தனைகளை விதித்தார்களோ என தோன்றுகிறது. பாஜக கூட்டணியில் உள்ள அதிமுகவுக்கு இத்தகைய கட்டுப்பாடுகள் விதிக்கப்படவில்லை. அவர்களுக்கு எளிய வழிமுறைகளே வழங்கப்பட்டன. தானாகவே கூட்டம் கூடுகிறது. எவ்வளவு தடைகள் வந்தாலும் தலைவரின் பிரச்சார பயணம் வெற்றிகரமாக நடக்கும். எங்களுக்கான ஆதரவு சட்ட போராட்டமே. அதன் மூலம் வெற்றியை பெறுவோம். காவல்துறை அதிகாரிகள் ஒத்துழைக்க தயாராக இருந்த போதிலும் மேலதிக இடத்திலிருந்து அழுத்தம் வருகிறது. காலை நேரத்தில் அனுமதி வழங்குவோம் என்று சொல்வோர் மாலையில் 10-15 கேள்விகளோடு வந்து நிற்கிறார்கள். தமிழக வெற்றி கழகத்தை ஆளும் கட்சி கண்டதும் பயப்படுகிறது. தமிழக மக்களின் உண்மையான ஆதரவை பெற்ற தலைவர் விஜயே. வேறு எந்த கட்சிக்கும் தானாகவே மக்கள் கூடுவது இல்லை. எங்களது கட்சிக்கே கூட்டம் தானாகவே கூடுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு. சனிக்கிழமைகளில் மட்டும் பிரச்சாரம் ஏன்? அதை தொடர்ந்து வந்த கேள்விகளுக்கு பதில் சொன்ன நிர்மல்குமார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பள்ளி மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் அடுத்தடுத்த நாட்கள்ல பல பண்டிகைகள் வர இருக்கிறதுனால வார இறுதியில மட்டும் பிரச்சாரம் மேற்கொள்ளப்படுகிறது. ஒரு நாள் பிரச்சாரத்துக்கே 12 நாட்கள் முகாமிட்டு அனுமதி பெற வேண்டிய நிலை உள்ளது. இது போன்ற காரணங்களால் தான் சனிக்கிழமைகளில் மட்டும் பிரச்சாரம் நடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு.